ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை, அவ்வளவுதான் மெசேஜ். அந்த அரணை திறந்தோம்னா, அந்த தாழ்பாலை ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு திறந்தோம்னா நான் பிரவேசிப்பேன். கைத்தட்டுங்க அவருக்கு. உங்கள் மைண்ட் மட்டும் வேர்ட் ஆஃப் காடோட கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா உங்களை கன்வின்ஸ் பண்ணி அவன் வெளியே கொண்டு ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் நீங்கள் தாழ்பாள்கள், வலுவான தாழ்பாள்கள் உள்ளே போட்டிருக்கிறீங்க. நீதிமொழிகள் 18:19. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் அரண்கள் வருது பாருங்க. அரண்கள் இருக்கிற பட்டணத்தை வசப்படுத்துவது கடினம். அதை தான் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவனுடைய விரோதங்கள் எண்ணங்கள் கோட்டை தாழ்பாள் போல் இருக்கிறது. விரோதங்கள் என்பதன் பதத்தின் அர்த்தம் எண்ணங்கள். சரியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய எண்ணங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போல் இருக்கிறது. எல்லாரும் ஒரு தடவை சேர்ந்து சொல்லுமா? அவருடைய எண்ணங்கள் கோட்டை தாழ்பாளை போல் இருக்கிறது. இனி நீங்கள் தாழ்பால் அப்படின்னு வசனம் எங்கே வந்தாலும் நீ எதை தான் அப்ளை பண்ணணும்? எண்ணங்கள். உன்னுடைய தாழ்பாள்களை நான் பலப்படுத்துவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் எண்ணங்கள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன் அர்த்தம். கைத்தறி வருது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எண்ணங்களை வலுப்படுத்துவது தாழ்பால் போட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எண்ணங்கள் தான் தாழ்பாள்கள், எண்ணங்கள் தான் அரண்கள். அதை வார்த்தையினால அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பிசாசு எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராக முடியாது. ஆமென். ஆகவே தான் எண்ணங்களை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ எண்ணங்கள் வசப்படுத்தாமல் பிசாசு உள்ளே என்ட்ராக முடியல. அதனால தான் பேசுகிறான். பேசி ஓப்பனிங் கிடைச்ச உடனே, அதாவது அவளா பறித்து அவளா சாப்பிடணும். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார், அவ்வளோதான். என்ற ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எப்போ நீங்கள் ஆர்டர் ஃபார்மில் கையெழுத்து போட்டேன், எப்போ உங்களுக்கு செக்கை கொடுத்தேன் எனக்கு ஞாபகமே இல்லைன்னார். உனக்கு ஞாபகமே இருக்காது. எப்போ ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தப்ப, எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருந்தப்ப. ஏன்னா if you don't or we can't open people's mind, that means devil cannot open your mind, he cannot enter into your life. Likewise God also, அவர் உங்கள் மனதை திறக்காமல் உங்களுக்குள் வர முடியாது. அதனால தான் தொடர்ந்து உங்களிடத்தில் பேசுகிறார், தட்டுகிறார் தான் பைபிளில் இருக்கு. உடைக்கிறார் அல்ல. இதோ வாசற்படிலிருந்து கதவை தட்டுகிறேன். தட்டுவது என்பது என்ன சொல்லுங்க? பேசுவது. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை, அவ்வளவுதான் மெசேஜ். கைத்தட்டுங்க அவருக்கு. அந்த அரணை திறந்தோம்னா, அந்த தாழ்பாலை ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு திறந்தோம்னா நான் பிரவேசிப்பேன். அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். புரியுதா? மனிதனுக்கு எவ்வளவோ பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் கொடுத்தார். மனிதனுடைய மிகப்பெரிய, அவன் படைப்பிலே பெரிய படைப்பு என்னன்னா, அவன் தேவன் தனக்கு விரும்பினதை செய்வது போல அவனும் தனக்கு விரும்பினதை செய்யலாம். தேவனே ஆனாலும் அவனுக்குள் நுழைவதற்கு அவன் அனுமதி பெற்று தான் நுழைவார். அப்படி ஒரு பெரிய இடத்துல அவனை பறச்சிட்டார். அப்ப அவனுடைய அந்த டிசைன் என்னன்றதை பிசாசு பார்த்துட்டான். அந்த டிசைன் என்னன்னா, அந்த அரணை ஓப்பன் பண்ணாமல் உள்ளே போக முடியாது. ஏன்னா கடவுள் அவனுக்கு அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த டிசைனை பார்த்து பாஸ்வேர்டை போட்டால் தான் உள்ளே போக முடியும். நீங்கள் ஏடிஎம் மிஷின் ஆட்டினாலும் 10 ரூபா கூட வெளியெடுக்க முடியாது. ஆனால் நம்பரை போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அம்புட்டு பணத்தை வெளியெடுத்துடலாம் என்பது பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் பாஸ்வேர்டை போட்டான். தேவனும் அதே ரூட்டில் தான் வர்றாரு. நாம் யாருக்கு கதவை திறக்கிறோம் என்பது தான். திறந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்முடைய ஆசீர்வாதங்களை சரியான அரண்களால் பிளாக் பண்ணி வைக்கிறோன்றது தான் முக்கியம்.
தன் ஆவியை அடக்காவிட்டால், உங்கள் மைண்டை சரியாக நீங்கள் லாக் பண்ணாட்டி, மதில் இல்லாத பட்டணத்தில் நீங்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியாக தங்கத்தை வெள்ளியை வச்சுருந்தா அதுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒரு செகண்டில் அள்ளிட்டு போயிடுவோம். இதைத்தான் சொல்லுகிறேன். பெரிய பெரிய ஆவிக்குரிய கூட்டங்களில் போய் ஜனங்கள் ஓ ராபா லாஷா ராபா கான் ஆவியில் நிறைகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். அபிஷேகத்தில் நிறைகிறார்கள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் வரும்போது வந்த ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் தொலைச்சிடுறாங்க. திரும்ப சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப அவர்களால் ஷைன் பண்ண முடியல. இதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன் என்கிற கேள்வியை இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஆண்டாண்டு காலமாய் திறக்காத கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஏன் ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் போய் அப்படியே அள்ளி தேவன் வாரி வழங்குறார் ஆசீர்வாதங்களை. அப்படியே வாரி வாங்கிட்டு வந்தவன் வீட்டில் சந்தோஷமாக வரவன் ஒரே வாரத்தில் அம்புட்டையும் தொலைச்சிட்டு மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான். ஆனாலும் தேவனோட இரக்கத்தில் ஐஸ்வர்யமாகி அடுத்த கூட்டத்தை போடுறாரு. அடுத்து இவன் போகிறான். அன்னைக்கும் கையை தூக்குறான். அன்னைக்கு முன்னாடி நிற்கிறான். இப்படியே முன்னாடி நின்று ஒப்பீனியன் ஷீட்டில் பேரை எழுதி கொடுத்து இந்த எழுதி கொடுத்தவங்க பேரெல்லாம் மெட்ராஸில் கூட்டி பார்த்தா ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னு பார்த்தா மெட்ராஸின் மக்கள் தொகையை விட மெட்ராஸில் எழுதி கொடுத்தவங்க தொகை அதிகமாக இருக்கான். மிரண்டுட்டாயலாம். மெட்ராஸில் மொத்தமே வந்து ஒரு 80 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ரசிக்கப்பட்டவங்க எழுதி கொடுத்தவங்க வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்க. எப்படி அது சான்ஸே இல்லையாடான்னு பார்த்தா இந்த ராமு சுப்பு அவன் திரும்ப கொடுத்துருக்கான். ஒவ்வொருத்தரும் 20 கொடுத்துருக்கான். இப்போ நீங்களாம் மாதந்தோறும் தரேன்னு எழுதிட்டு போயிடுறீங்களே மறந்து, அந்த மாதிரி அதை அண்டர்லைன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி எழுதி வீடியோலாம் போட்டு பார்த்தா அம்பிட்டு ஒரே குரூப் தான் நிற்கிறான். ஆண்டவரே நான் பாவி, போன வாரம் பாவி என்ன இப்போ திரும்ப. அன்புக்குரியவர்களே, ஏன் தொலைக்கிறார்கள்? வெளியே போன பிறகு சூழ்நிலை மாறும்போது அப்படியா இப்படி நடந்துருச்சா அப்படி நினைக்கிறான் பாருங்க. அப்போ கோட்டை மதில் சுவர் இல்லை. எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், தேவன் எனக்கு ஒன்று சொல்லியிருக்காருல்ல, அதான் நடக்கும் என்று சொல்லுகிறவன் தன்னை சுற்றி மதில் சுவருடையவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்ற அபிஷேகம் இழந்து போக மாட்டான். நான் சொல்றேன், வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் ஒரு நாளும் குறையாதுன்றேன். கைத்திருக்கும் அவருக்கு.